ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்கூல் திங்ஸ் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மினி நோட் தான் செய்ய போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி கார்ட்போர்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து நம்ம பிளாக் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் உள்ளே வந்து ஒயிட் கலரில் நார்மல் பேப்பர் வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ இது வந்து பார்க்க புக்கு மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவில் வந்து நம்ம பேப்பர் வந்து இது பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீளமாக பேப்பர் ரெடி பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதை வந்து ரெண்டாக மடித்து நடுவில் ஸ்டாப்லர் பின் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே வந்து உள்ளே வச்சு ஒட்டிருந்திங்கன்னா நமக்கு மினி நோட் வந்து ரெடி ஆகிடும். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம ஸ்கூலில் வச்சு தான் ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் சொன்னால் அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். டைம் டேபிள் கூட இதில் வந்து எழுதி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கோல்டன் கலர் பென்சில் யூஸ் பண்ணி மினி நோட் அப்படின்னு கொஞ்சம் டார்க்காக எழுதிக்கிறேன். பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் எழுதிக்கிட்டேன், NOTE நோட்னு எழுதிக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் கலர் யூஸ் பண்ணி கூட ஸ்டார் கூட போட்டுக்கலாம், இல்லை பெயிண்ட் கூட வந்து லேயராக வந்து அடிச்சுக்கலாம். அப்புறம் வந்து இந்த கலர் யூஸ் பண்ணி சில்வர் கலர் யூஸ் பண்ணி ஸ்டார் வந்து மேக் பண்ணிக்கிட்டேன். இது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேஜஸ் இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மினி நோட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கிராஃப்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புக் மார்க் தான் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நீளமான ஒரு கார்ட்போர்டை கட் பண்ணிக்கிட்டேன், மெலிசான கார்ட்போர்டு. அது நடுவில் கார்னரில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேவ் ஷேப்பாக கட் பண்ணிக்கிட்டேன். அது கலர் பென்சில் யூஸ் பண்ணி கலர் அடிக்கலான்னு பார்த்தேன். நல்லா டார்க்காக வரல, அதனால் பெயிண்ட் யூஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிளாக் ஸ்கெட்சு எடுத்துக்கிட்டு அது ஐஸ்கிரீம் அப்படியே கீழே விழுகிற மாதிரி வந்து நான் வரைஞ்சி விட்டுட்டேன். அவுட்லைன் மட்டும் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் டார்க்காக பண்ணிக்கிட்டேன் பெயிண்ட் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உலன் த்ரெட்டில் இந்த மாதிரி ஒரு ஹேர் மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி நான் மேலே வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு மாட்டி விட்டுட்டா பார்க்க அழகாக இருந்தது. இதை வந்து என் ஸ்டோரி புக்கில் நான் வச்சு பார்த்தேன். ரொம்பவே அழகாக டார்க்காக நம்ம பெயிண்ட் அடித்த காட்டி நல்லா இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பென்சில் டாப்பர் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 3 கார்ட்போர்டை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு செகண்ட் கார்ட்போர்டு மட்டும் இந்த மாதிரி அந்த பென்சில் உள்ளே போகிற மாதிரி ஹோல்ஸ் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லோ கலர் பேப்பர் வந்து எடுத்து இதை ஃபுல்லும் கவர் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸுக்கு மட்டும் லைட்டாக ஹோல்ஸ் விட்டுட்டு அதை எல்லோ கலர் பேப்பர் வந்து ஃபுல்லு கவர் பண்ணிட்டோம். இப்போ எல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் பார்க்க வந்து ஒரு ரவுண்டாக இருந்தது. இது எல்லோ கலர் பேப்பர் ஒட்டதுக்காகவே இந்த இமோஜி நம்ம வந்து வரைகிறதுக்காக உங்களுக்கு பிடிச்ச இமோஜி வந்து வரைஞ்சிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம ஒரு பென்சில் எடுத்து இதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். பென்சில் அளவாக ஓட்ட போட்டுக்கணும். இப்போ பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி இமோஜி போட்டால் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு கார்ட்போர்டில் எழுதி பார்த்தேன், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா, இமோஜி கீழே ஆடுதா அப்படின்னு கரெக்டாக இருந்தது. ஜோஸ் அண்ட் கிராஃப்ட் நம்ம சேனல் பேர் வந்து எழுதி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ இந்த 3 கிராஃப்ட்டும் வந்து உங்களுக்கு எந்த கிராஃப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எந்த கிராஃப்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஸ்கூல் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள்.